ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஓடு மாத்திரைக்கு வீட்டு மேலே ஏறினா எப்படி இருக்கும், அப்படி இருக்குது. ரொம்ப ஒசக்க நின்ன மாதிரி இருக்குது. எனிவே நல்லா தெரியுது. சரி, அதாவது குரு பூர்ணிமா. இப்போது நம்ம எல்லா வருஷமும் குரு பூர்ணிமா கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். வருஷம் வர்ற நிறைய பேர் இருக்கோம். இங்கே புதுசாக இந்த தடவை நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு தகவல் என்னென்னா, இந்த குரு பூர்ணிமாங்கிறது நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன். எல்லோரும் வந்து சால்வை கொடுத்தாங்க, கிஃப்ட்டு கொடுத்தாங்க, மரியாதை பண்ணாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருந்திருக்கும் இல்லையா? நம்ம அதை வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப பந்தாவாக இருந்திருக்கும். ஆனால் விஷயம் என்னென்னா, இந்த பந்தாவும் பெருமையும் இருந்தால் நம்ம குருவாக வர முடியாது. ரைட்டா? சிவபெருமானை என்னென்னு சொல்கிறாங்க, நீங்கள் சிவபெருமான்கிட்ட போனீங்கன்னாக்க கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுங்கிறது தேவையே இல்லை. நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டுவம் கறி சுவை அறியுமோங்கிறான். அப்போ உள்ளம் பெருங்கோயில் ஊனுடைம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடியவருக்கு செய்யும் தொண்டு ஆண்டவனுக்கு செய்யும் தொண்டு அப்படிங்கிறாங்க இல்லையா? அப்போது நீ எப்போ ஒன்றை தாழ்த்தி அடியவனாக இருக்க தயாராக இருக்கிறியோ அப்போ ஆண்டவனுக்கும் மேலாய் உயர்த்தப்படுவாய். அதான் மேட்ரு. அப்போ இங்கே வந்திருக்க எல்லாருமே ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் குருநாதர் ஆகத்தான் போகிறீங்க. நிறைய பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. இதில் எங்கே குருநாதர் ஆகிறதுக்கு தகுதி என்ன தெரியுமா? நம்ம மறைக்கவே கூடாது. நம்மளுக்கு என்ன தெரியுமோ எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும். எல்லாத்தையும் எல்லாரும் கற்றுக்க மாட்டாங்க. அதான் அதில் ஸ்பெஷல். என்னென்னா, யார் யாருக்கு என்னென்ன போய் சேரணுமோ அது மட்டும்தான் போய் சேரும், பாக்கி எதுவும் போகாது. அதாவது சார், இது கொரோனா மாதிரி பார்த்தவனையெல்லாம் பிடிச்சிக்காது. அது யார் யாருக்கு எது ஏற்புடையதோ அவங்களுக்கு மட்டும்தான் அது போய் சேரும், மற்றவங்களுக்கு அந்த பாயிண்ட் போகாது. நம்ம நேராகத்தான் சார் பேசிக்கிருப்பான், ஆனால் கவனம் வேறு பக்கம் போயிடும் அவங்களுக்கு, கேட்குறவங்களுக்கு. அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து மேலே வர்றார், உண்மையிலேயே குருநாதருக்கான முதல் தகுதி. நம்ம வாத்தியாரெலாம் சார் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம போய் சொன்னோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன காரணம்னா, பொறாமை இல்லாத தொழில் வாத்தியார் தொழில். இன்னொரு தொழில் ஃபைனான்ஸ்காரன் தொழில். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். அப்போ தான் நமக்கு நல்லா வசூலாகும். அப்போ ஃபைனான்ஸ்காரனை போல் மனசும் வாத்தியாரை போல் வந்து சொல்லிக் கொடுக்குற தன்மையும் வச்சுக்கிட்டால் போதும். பணமும் வரும், பேரும் வரும், புகழும் வரும் நமக்கு. சரி, இப்போ அந்த குருவாகிறதுக்கான முதல் தகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்கிறோம்? நம்ம வந்து நம்மளை வந்து இறக்கிக்கணும். நம்மளை எப்பெல்லாம் மேலே தூக்குறாங்களோ அப்போல்லாம் நம்ம அப்படி பந்தாவாக கிருன்னு நின்னோம்னு வச்சுங்களேன், கீழே டப்புன்னு விழுந்துருவோம். அப்போது நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுத்தா போதுமானது அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அடுத்தபடியாக முக்கியமான பாயிண்ட், இந்த புத்தக வெளியீட்டை பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக புத்தகம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி அது இந்த சிலர் சொல்லுவாங்கள்ல, புத்தகம் எழுதுறதுக்காக நாங்கள் வந்து வெளியூரில் போய் பெங்களூரில் போய் ரூம் போட்டு எழுதணும். அதே மாதிரி நான் அங்கே போய் எழுதினேன், இங்கே போய் எழுதினேன். சரி, நம்மளும் அப்படி எழுதினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரம்மா கூப்பிட்டு கொடைக்கானல் போயிட்டேன். சரியா? போய் ஒரு வாரம் இருந்தேன். அந்த பிள்ளையார் சொல்லி போட்ட மணிக்கே வந்துட்டோம் கீழே. ஒன்றத்தையும் எழுதலை. என்ன காரணம்? எழுதி பார்க்குறோம், நமக்கு வரவே மாட்டேங்குது. அதாவது என்னென்னா, ஒரு ஈஸியான வழி. இப்போ ஒன்றும் இல்லை சார், நம்ம எல்லோரும் மொபைல் ஃபோனில் வீடியோ பார்த்து பழகிட்டோம். டிவி முன்னால் நம்ம உட்கார்ற டைம் குறைஞ்சி போச்சு. கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம யாரும் அவ்வளோ நேரம் டிவிலாம் இப்போ பார்க்குறதில்ல, எதுனாலும் மொபைலில் பார்த்துக்குறோம். அப்போது ஒரு பெரிய கோடு போடையில் இந்த ஏற்கனவே இருந்த பெரிய கோடு சின்ன கோடாக மாறிடும்ல, அது மாதிரி பேசி பழகிட்டோம் இல்லையா? உட்காந்து எழுதுறதுக்கு பொறுமை பற்ற மாட்டேங்குது. 4 வரி எழுதுறதுக்குள்ளே 40 பக்கம் பேசிடலாமே நம்ம அப்படிங்கிற எண்ணம் தான் வருது. அப்போ பேசி டைப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசி டைப் பண்ணி பார்த்தா அதுவும் நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. நமக்கு ஈஸியான வழி என்ன, பேசுகிறது அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. சரி, அப்போது ஒரு பக்கமும் எழுதாமல் கீழே வந்தாச்சு. ஆனாலும் புஸ்தகம் போடணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது. சரின்ட்டு எப்படியாவது எழுதலாம்னு நினச்சிட்ருக்கல. இன்றைக்கி அவர் வரல. வீரராஜன்னு சொல்லி அருப்புக்கோட்டைக்காரர் ஒரு நண்பர் வந்து
சார் அந்த நோட்ஸை நான் புக்காக போடுறேன் சார் அப்படின்னு சொல்லி நோட்ஸை கையில் வாங்கிட்டு போய் அதை அப்படியே புக்காக போட்டார். அந்த புக்காக எழுதி கொடுத்தார். அதை தான் குருவுடன் ஒரு நம் பயணம்னு ஒரு புக்கு வெளியே வந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியாக புக்கு எழுதுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. எனக்கு தெரியவே இல்லை. ஒரு நாள் மீட்டிங்கில் ஜூம் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கல முருகன் ஐயா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆசை தம்பி சார் வந்து நம்ம இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு. சரிங்க, அதை புக்காக போட்டுடலாம், அப்படியே தொகுத்து கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் டைட்டில் வாரியாக தொகுத்து ஒரு பிரிண்ட்டை போட்டு ஒரு பென்ட்ரைவ்லையும் ஏற்றி ஒரு ஹார்ட் காப்பியும் பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு பாருங்க. அசந்து போனேன். எவ்வளவு? 1200 பக்கம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம இம்புட்டு பேசியிருக்கோமான்னு. அப்போ பாருங்கள், அந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பக்கத்தை வந்து பொறுமையாக உட்காந்து எழுதி நம்ம வீடியோ பார்க்கல பாருங்கள். ஒரு வீடியோ பார்ப்போம், இந்த பெருவரல் அவ்வளோ வேகமாக வேலை செய்யும், சல்லுன்னு தள்ளிக்கிட்டே இருப்போம், பார்த்துருக்கீங்களா? ஆனால் அவர் ஒரு வீடியோவை பார்த்து அதனுடைய கருத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை எழுதி நோட்ஸ் எழுதி அதுலேயும் சிலதில் நான் கொடுத்துருக்க அந்த ஜோக்கு அல்லது எக்ஸ்ப்ளனேஷனோட சேர்த்தியே எழுதியிருக்காரு. எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை வந்து நம்ம ஆவணப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. இப்போ புக்கா வெளியே வந்தாச்சு. அதில் இந்த புக்கா வெளியில் வந்ததில் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ஜாதகத்தை போட்டு கட்டத்தை போட்டு இதில் இங்கே இருந்தால் இதில் இங்கே இருந்தால் இதில் இங்கே இருந்தால் அப்படின்ற மாதிரியான எல்லாம் எழுதியிருப்பாங்க. நம்ம படிச்சுக்கிட்டே வருவோம். அப்புறம் அந்த கட்டத்தை போய் பார்ப்போம், திருப்பியும் படிப்போம், அந்த கட்டத்தை போய் பார்க்கணும். 2 வேலை செய்கிறோமா? இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கிறதுல எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தை போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ நீங்கள் கட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, புரிகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போது ஒரு கட்டத்தை போட்டு எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்தா புஸ்தகமாக படிக்கிறத விட கேட்குறது ரொம்ப ஈஸி இல்லையா? அப்போது புஸ்தகம்னு எழுதலை எதை எழுதுறது அப்படின்னு வரையில் தான் அவர் கரெக்டான பாயிண்ட்டை பிடிச்சிருக்காரு. நான் பாயிண்ட்டாக கொடுத்தேன் பாருங்கள், அத்தனை பாயிண்ட்டையும் எழுதி வச்சிட்டார். இது என்னென்னா, அந்த புஸ்தகத்தில் இப்போ 1200 பக்கம் அவர் கொடுத்துருக்காங்க, அதுதான் புக்காக வந்திருக்கு. இந்த 1200 பக்கத்துக்கு குறைஞ்சது ஒரு 50 புக்கில், மினிமம் 50 புக்கில் ரெஃபர் பண்ணியிருப்பேன் நான். சரியா? நோட்ஸ் எடுத்திருப்பேன். இன்னொன்றுக்கு தான் நீங்கள் கைதட்டனா என்ன தெரியுமா? இந்த 1200 பக்கத்தை படிச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 100 புஸ்தகத்தை படித்த அனுபவம் உங்களுக்கு வந்துடும். எப்படி வரும்? இப்போ தான் 50 புக்குக்கு குறையாமல் ரெஃபர் பண்ணேன்னா உடனே 100 புக்குக்கு போயிட்டால் கைதட்டினதும் மூடாகி பெருசாக சொல்லிட்டியானா இல்லை. 50 புஸ்தகம், எனக்கு ஒரு 30 வருஷம் அனுபவம் இருக்குல்ல, 30 வருஷத்துக்கு மேலாச்சு. சரிங்களா? அப்போ அந்த அனுபவம் ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்கள், எங்கே வருதுன்னு பார்க்கலாம். பிரமாதமாக வரும். என்னென்னா அதில் பாயிண்ட்டாக இருக்கும் சார். நம்ம புஸ்தகத்தை நம்மளே பெருமையாக சொல்லிக்கக்கூடாது. அதனால தான் அவர் எழுதுனதை நான் பெருமையாக சொல்கிறேன். ஆக்சுவலாக அவர் பேரை போடணும், அதுக்கு பதிலாக என் பேரை தான் போட்டிருக்கேன். அது கேட்டால் ரைட்டர் அப்படின்னு போட்டுக்கிறோம். சரியா? அது மாதிரி இப்போ பூசாரி மணி அடித்தா பொம்பளைக்கு சாமி வருதுன்றாங்கல்ல, அந்த கணக்கு இது. சரி, இப்போது பகலாக நைட்டும் பகலமாக உழைச்சிருக்காரு. இதை எப்படி படிக்கணும்னு ஒரு டெக்னிக் இருக்குது இந்த புக்கு படிக்கிறதுக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுத்து சாண்டில்யன் கதை படித்த மாதிரி படிக்க முடியாது, படித்தா நிற்காது. ஏன்னா பாயிண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ படித்தா நிற்காது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு பாயிண்ட்டை படிக்கிறீங்கன்னா நீங்கள் பார்த்த ஜாதகத்தில் அல்லது நம்ம ஃபேமிலியில் இருக்க ஜாதகத்தில் அல்லது நம்ம ஜாதகத்தில் எங்கே ரிலேட் ஆகுதுன்னு கனெக்ட் பண்ணி பாருங்கள். அப்படியே மனசில் நின்றும், மாறவே மாறாது. என்ன காரணம்? 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் எல்லாரும் பொண்டாட்டி எட்டுனா நீ டிரான்ஸ்ஃபார்மரத்தையும் கட்டுவேன்னு பேசியிருக்கேன் நான். அதை அப்படியே எழுதியிருக்கார் அவர். சரியா? உடனே நம்ம பொண்டாட்டி ஞாபகம் நமக்கு வந்துடணும். சரியா? அப்போ அது மறக்கும்ன்றீங்க, மறக்கவே மறக்காது. இல்லை, நல்ல மனைவியாக இருந்தால் நான் அந்த பாயிண்டில் சொல்கிறேன். அப்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த ரிலேட்டிவ் மெமரின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஒரு பாயிண்ட்டாக படிச்சுட்டு வரணும். ஒரு புஸ்தகத்தை ஒரே நாளில் உட்காந்து நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே மனசில் ஏறி இருக்காது இந்த புக்கில். அதான் அதில் ஒரு விசேஷம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே வரணும். சரி, இப்போ ஷார்ட்ஸில் எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. அதைத்தான் அவர் எடுத்து புக்காக போடுறீங்கன்னு சொல்கிறீங்க. இதுக்கு பருத்தி குடோன்லேயே இருந்திருக்கலாமே, அது எதுக்கு நம்ம தூக்கிட்டு சமக்கணும்? இது ஒரு டவுட் வரும்ல. இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, நம்ம நிறையா ஷார்ட்ஸ் பார்க்குறோம். நானும் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன்.
8ஆம் இடத்தில் கேது இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அந்த ஷார்ட்ஸை நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். கண்டுபிடிக்க முடியாது. யூடியூப்பில் போய் சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல சார், கண்டுபிடிச்சி பாருங்கள், கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன நடக்கும்னா, அது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து கொடுக்கும், அடுத்த டைட்டிலாக கொடுக்கும். நம்ம எதை தேடி போனோமோ அதை விட்டுட்டு வேறு பக்கம் போயிடுவோம். நம்ம போகிற பஸ்ஸை விட்டுட்டு வேறு பஸ்ஸில் ஏறி வேறு ஊருக்கு போயிடுவோம். இந்த பஞ்சாயத்தை அடிக்கடி நடக்கும். அப்போ டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ இதில் என்னென்னா டைட்டில் வாரியாக தொகுத்து வச்சுருக்கோம் நம்ம. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு டைட்டில், இப்போ எனக்கு 7ஆம் பாவத்தை பற்றி தெரியணுமா, டக்குன்னு அந்த பார்ட்டை எடுத்து அந்த பாயிண்ட்ஸை எடுத்தோம்னா சர்ச் பண்ணோம்னா வந்துடும். அப்போ ரொம்ப ஈஸியாக கிராஸ்அப் பண்ணுறதுக்கு, நமக்கு டவுட் வரையிலெல்லாம் ரெஃபர் பண்ணுறதுக்கு அந்த புஸ்தகம். நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரையில் தான் சிலர் கேட்பாங்க, இம்புட்டு புஸ்தகம் படிச்சிருக்கீங்களா அப்படிம்பாங்க. என்னென்னா அவ்வளோ பெரிய புக்கு அலமாரி இருக்கும், அவ்வளோ புக்கு அடுக்கி வச்சுருப்பேன். இவ்வளோ புஸ்தகம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னாக்க திருப்பி ஏதாவது புக்கு வரையில் தான் வாங்கிட்டு வருவேன். வீட்டில் மாமா கேட்பாங்க, ஏன்டா இந்த இருக்கிற புஸ்தகத்தை படிக்கிறதுக்கே வருஷ கணக்கு ஆக மாட்டேருக்கு, மறுபடியும் வாங்கிட்டு வர்றேன்னு. இந்த புக்கு வாங்குறது வந்து நமக்கு வியாதி மாதிரி இல்லையா? நம்மளால் வாங்காமல் இருக்க முடியாது, ஆனால் படிக்காமல் இருப்போம். ஏன்னா வாங்கி தான் வைப்போமே தவிர படிக்கலாம் மாட்டோம். என்னென்னா அந்த இண்டெக்ஸை படிப்போம், முன்னுரையை படிப்போம். சரி நல்லா இருக்கேன் இந்த புஸ்தகம், சரி வாங்கி வைப்போம், அப்புறம் படிச்சுக்கிறலாம் அப்படின்னு வாங்கி வருஷ கணக்காக படிக்காத புஸ்தகம் நம்மகிட்ட இருக்குது. நான் என்கிட்ட இருக்குன்னு சொல்ல, உங்கள்கிட்டையும் இருக்குது. சரியா? அப்போது ஏன் அப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, அதுக்கான டைம் ஒதுக்க முடியலை நம்ம. 2வது மீட்டிங்கில் பேசல தான் சொல்லுவேன், கற்றலின் கேட்டல் நன்று, நீ தானே சொன்ன, கேட்டுக்கிட்டே ஓயிடுறான்னு. கேட்குறதுல ஒரு பஞ்சாயத்து என்னென்னா, ஒரு ஜோக்கோட ரிலேட் ஆகலை, ஒரு சோகமான நிகழ்ச்சியோட ரிலேட் ஆகலை, அல்லது ஒரு கஷ்டமான நேரத்தில் நம்ம அதை பார்க்கலை. அந்த மாதிரி டைமில் தான் வந்து இது இருக்கும். எது இருக்கும்? நமக்கு அந்த மெமரியில் நிற்கும். எல்லா டைம்லையும் கேட்குறது நிற்காது. நிறைய 10 பாயிண்ட் கேட்டிருப்போம், 2 பாயிண்ட் நிற்கும், 8 பாயிண்ட் மறந்து போயிடும். ஆனால் படித்து பாருங்கள், கண்டிப்பாக நிற்கும். ஆனால் படிக்கிறதுக்கு டைம் இல்லை, அதான் பிரச்சனை. ஸ்க்ரீன் டைம் வந்து குறைங்கன்னு சொல்கிறாங்க எல்லா டாக்டர்ஸும். ஸ்க்ரீன் பார்க்குறத குறைங்கங்கிறாங்க. என்ன காரணம்னா சார், ஸ்க்ரீனில் பார்க்குறத நம்ம குறைச்சோம்னா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் புஸ்தகம் படிக்கிறத குறைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ நேரம் வேணாலும் படிக்கலாம், நீங்கள் எத்தனை மணி நேரம் வேணாலும் படிக்கலாம். நாங்கள் நம்ம மாட்டோம்னாயா சொல்கிறோம், புஸ்தகத்தை எடுத்து விரித்தாலே தூக்கம் வந்துடுது. சின்ன பிள்ளையிலேருந்து எங்களுக்கும் புஸ்தகத்துக்கும் ஆகாது, அதனால தான் நாங்கள் படிக்காமலே விட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது வேறு. இன்றைக்கி நமக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் பிரமாதமாக படிப்போம் சார். நம்ம நினச்சிட்ருக்கோம் படிக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு, அதிலேருந்து விலகி வந்ததுனால கஷ்டமாக தெரியுது. நீங்கள் படித்து பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நான் ஒரு புஸ்தகம் வந்து என் கைக்கு வருது சார், முதன்னு ஒரு புஸ்தகம் வருது, ஜோசிய புக்கு. முதங்கிறது வந்து அந்த புஸ்தகத்தை ஃபஸ்ட்டு நான் வாங்கி பிரித்து பார்க்குறேன். நாடி ஜோதிடத்தை பற்றி நான் கேள்விப்படாத டாபிக், அது வரைக்கும் பாரம்பரிய ஜோதிடம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமின்னு ஒரு சினிமா வந்தது. அந்த சினிமாவுக்கு போகலான்னு, அது கல்யாணம் ஆன புதுசு வேறு எங்களுக்கு. சினிமாவுக்கு போகலான்னு வீட்டுக்காரமாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சரின்ட்டு நான் நீ கிளம்பு அப்படின்ட்டு அந்த புக்கை படிச்சுக்கிட்டே இருக்கேன். கீழேயே வைக்கிறதுக்கு மனசு வரல. அப்புறம் நான் கிளம்பிட்டேன் வான்னு அப்புறம் வீட்டில் தான் சொல்லுவாங்களே, சத்தம் போட்டு கூப்பிட்டு போவாங்களே, அப்படி கூப்பிட்டு போனால் அங்கே டிக்கெட்டு கொடுத்து முடிச்சிட்டான். ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. திருப்பி வந்துட்டோம். மறுநாள் ஈவினிங்கே, மார்னிங்லாம் அப்பாயின்மெண்ட் இருக்கும், எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் அதே புக் எடுத்து படிக்கிறேன். அதே மாதிரி படத்துக்கு கூப்பிட்றாங்க, திருப்பியும் போகிறேன், திருப்பியும் மூடிட்டான். 3வது நாள் போனோம்ல, பார்த்துட்டு அதே மாதிரி மறுபடியும் லேட்டாக போனோம். அவன் பார்த்து இறக்கப்பட்டு விட்டுட்டான், பாக்ஸ்லையாவது போய் உட்காந்து தொலைங்கடான்னு. அப்படி தான் படம் பார்த்தோம். புஸ்தகம் படிக்கிறதுல அப்படி ஒரு ஆர்வம் இருந்தது. இப்போ ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு 20,000 வீடியோவாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக அதுக்கு மேலே எல்லாம் இருக்குது. அதுக்கு வந்து என்ன உழைச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. நிஜமாலுமே சொல்கிறேன் சார், இதுக்காக நான் வாழ்க்கையில் காம்ப்ரமைஸ் பண்ண விஷயம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வாழ்க்கை துணைவியாரையும் ஒரு வார்த்தை சொல்லணும். அவ்வளோ விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கேன் நான். அப்போது இவ்வளோ தூரம் காம்ப்ரமைஸ் பண்ணணுங்கிறது இல்லை, எனக்கு அந்த ஒரு சூழ்நிலை அல்லது வந்து எனக்கு அப்படி இழுத்துட்டு போயிடுச்சு. நம்ம வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு, ஏன்னா நான் குடும்பத்தை திரும்பியே பார்க்கல. நான் குடும்பத்தை திரும்பி பார்க்குறப்ப ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் நாங்கள். அப்போது ஜோதிடம்ங்கிறது அந்தளவுக்கு ஈர்ப்பாயிருச்சு. ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா, சார் நீங்கள் படிச்சுக்கிட்டே வர்றீங்கள, பார்த்து பலன் சொல்கிறீங்கள, ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிறீங்கள, சில விஷயங்கள் பார்க்காமலே பலன் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ரிவர்ஸ் என்ஜினியரிங் அப்படிம்பாங்க.
ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி, போன வாரத்தில்னு நினைக்கிறேன், போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை, மகளிர் ஜோதிட கூட்டமைப்பில் என்னை இது கூப்பிட்ருக்காங்க. எதுக்கு? சிறப்புரை ஆற்றுங்கன்னு சொல்லி. நமக்கு தான் மைக் கொடுத்துட்டா ஆற்றுன்னு ஆற்றுவோமே, அதனால் சரி நம்மளும் ஆற்றலாம்ட்டு போயிட்டேன். அந்த மீட்டிங்கில், ஜூம் மீட்டிங்கு, எல்லாருமே கேமராவை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மீட்டிங்க்கு கூப்பிட்ட அம்மாவும் நான் மட்டும்தான் கேமரா ஆனில் இருந்துச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், எல்லாருமே கேமராவை மூடி வச்சுருந்தா நானும் மூடி வச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன்ல, யார்கிட்ட பேசுகிறேன்னே தெரியல, செவுத்து முன்னால் நான் பேசுகிறது அப்படின்னா தான் எல்லாம் கேமராவை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ ஜோதிடம் சொல்வது எவ்வளோ ஈஸி தெரியுமா, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஒரு அம்மா வந்து கிச்சனில் கேமரா பிடிச்சிட்டு நிற்கிது, பின்னால் பூரா சமையல் பாத்திரமாக இருக்குது, வெசல்ஸாக இருக்குது. சார், இதுக்கு என்ன சொல்லலாம்? இப்போ நம்ம என்ன நினைப்போம், சமையல் கட்டில் இருக்காங்க, சமையல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, அதானே நம்ம யோசனை இருக்கும். இப்போ இப்படி யோசிங்க, பின்னால் இருக்க சுக்கரன் யார் சார்? அதனால் சமையல் பாத்திரங்கிறது சுக்கரன், சரியா? ஏன்னா வெள்ளை கலரில் பூரா எவர் சில்வரில் இருந்துச்சு, பளபளன்னு இருக்கிறது பூரா சுக்கரன். அப்போ சுக்கரன் பின்னால் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் சுக்கர திசையவோ சுக்கரனையோ கடந்து வந்தால் பங்காளிகளோட சண்டை, சொத்து சம்மந்தமான பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை கண்டிப்பாக கிராஸ் பண்ணியிருப்பாங்க. இது நமக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும் இல்லையா? இப்போ அதை அப்படியே ரிவர்ஸில் பண்ணுங்கள். அம்மா, நீங்கள் இருக்கிறது உங்கள் பூர்வீக இடம் கிடையாது, சொந்த வீடு கிடையாது, வாடகை வீட்டில் இருக்கீங்க, வெளியிலேருந்து வந்திருக்கிறீங்க, உங்கள் சொந்த பந்தத்தோட எல்லாம் பிரச்சனை, கணவன் வீட்லேயும் ஒட்ட மாட்டேங்குது, உங்கள் வீட்லேயும் ஒட்ட மாட்டேங்குதுன்னு இப்படி பலன் சொன்னேன், சரியா? அப்போது அவங்களுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யார் அவங்களுக்கு? ஏன்னா நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால அந்த ஆச்சரியம் வராது. அப்போது நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், இந்த ரிவர்ஸ் என்ஜினியரிங் யோசிச்சா எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். இன்னொரு அம்மாவுக்கு வந்து பள்ளிவாளையம் மீட்டிங்னு நினைக்கிறேன், ஆமாம், பள்ளிவாளையம் மீட்டிங் போயிருந்தோம். அப்போது ஒரு அம்மா வந்து பச்சை கலர் சேலை கட்டி உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து 3வது லைனில் உட்காந்துருக்காங்க. இதே மாதிரி மீட்டிங்கில் மேடையில் பேசுகிறேன், 3வது லைனில் உட்காந்துருக்காங்க. பச்சை கலர் என்னன்னு சொல்லுங்கள்? கிரகத்தில் புதன், கரெக்டாக? எதுவும் டவுட் இல்லைல்ல? சரி. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானமா? புதன் ஜோசியத்தை குறிக்குமா? 3ஆம் இடம் முயற்சியை குறிக்குமா? அந்த அம்மா ஆஃபீஸ் போட ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது, இன்னும் போட முடியலைன்னு சொன்னேன். நான் போட்டுருவேன், போட்டால் நான் ஜெயிச்சிருவேனா மாட்டேனான்னு எனக்கு பயமாக இருக்குதுங்கன்னுச்சு. அந்த டவுட்டில் இருக்கம்மா, நீ நிச்சயமாக போடுமா, ஜெயிப்பம்மான்னு சொன்னேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த அம்மாவுக்கு எவ்வளோ தைரியமாக இருந்திருக்கும், சரியா? அப்போது இந்த இடத்த நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணோம்னா நிறைய தெரியும். அப்போது நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த புக்கில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நீங்கள் வந்து நேரடியாகவும் படிக்கணும், ரிவர்ஸ்லேயும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். சரி, நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற அந்த ஐடியா கிடைக்கும். அப்போ அப்பேற்பட்ட ஒரு புத்தகத்தை நான் சும்மா தான் சொன்னேன், அதை புத்தகமாக வடிவமைச்சது அந்த 2 பேரும் தான். ஆசை தம்பி சார் வந்து சேலமும், அதை வந்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின திரு முருகன் ஐயாவும் 2 பேரும் நைட்டும் பகலுமா உட்காந்து பிழை திருத்தம் எழுதுனது எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரெஸ்ஸில் எனக்கு கொடுத்து ப்ரூஃப் ரீடிங் பண்ண சொன்னப்போ கூட நான் அவங்களுக்கே அனுப்பிச்சிட்டேன், நீங்களே வந்து ப்ரூஃப் ரீடிங் பண்ணி கொடுங்கன்னு. என்ன காரணம்? 2 பேருமே ரிட்டையர்டு, 2 பேர்த்துக்குமே தூக்கம் வராது, ஸோ பஞ்சாயத்தே இல்லை. இன்னொன்று என்னென்னா, இவங்க வீட்டுக்காரம்மாலாம் இவங்கள்ட்டெல்லாம் போராடி பார்த்துட்டு விட்டுருப்பாங்க, தண்ணியை தெளித்து, சரி போ நீ அப்படியே தானே இரு, எங்கேயோ போகிற மாதிரியாத்தான், நீ ஜோசியத்து மேலேயே ஏறாத்தான்னு விட்டுருப்பாங்க. அதனால் அவரும் ஒரு வாட்டுக்கு ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டார். ஆனாலும் அவங்க டயத்தை ஒதுக்கி நமக்கு பண்ணி நம்ம பாருங்கள், நம்மளில் யாருக்காவது நேரம் இருக்கான்னு பாருங்கள், யாருக்குமே நேரம் இருக்காது. ஏன்னா நம்ம அவ்வளோ பிஸி. நம்ம ஊர் கலெக்டர் கூட ஃப்ரீயாக இருப்பான், நம்மளால் இருக்க முடியாது, சரியா? அவ்வளோ பிஸியாக இருப்போம். அவ்வளோ பிஸியில் அதே மாதிரி பிஸி அவருக்கும் இருக்கும்ல சார். அவங்க 2 பேரும் அந்த டயத்தை ஒதுக்கி ஜோதிடத்திற்கு அரும்பெரும் சேவையாற்றி உள்ளார்கள்னு நான் சொல்லணும். அதான் உண்மையான வாசகம். இவங்களுக்கு கொடுக்குற இந்த கரவொலி கிரெடிட் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் போய் சேரும், அவங்க 2 பேர்த்துக்கு தான் போய் சேரும். அதே மாதிரி இப்போ நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் காலில் விழ ட்ரை பண்ணியிருப்பாங்க, நான் வேணான்னு சொல்லியிருப்பேன். அப்போது இந்த காலில் விழுகிறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆசீர்வாதம் வாங்குறாங்கல்ல, நம்ம சிலர் சொல்லுவோம் காலை தொடாமல் வணங்கணும், தொட்டு வணங்கினா நம்ம பாவம் பூரா அவங்களுக்கு போயிடும், அவங்க புண்ணியம் பூரா நமக்கு வரும், பாவம் பூரா நமக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த டென்ஷனும் வேணாம் அவங்களுக்கு. நீங்கள் தொட்டு வணங்குனீங்கன்னா என்ன மனசோடு நீங்கள் விழுகிறீங்களோ அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். என் காலில் இல்லை, யார் காலில் விழுந்தாலும்.
என்ன மனசோடு விழுந்து கும்பிட்றோமோ அந்த அந்த இது வந்து வேண்டுதல் பலிதமாகும். ஏன்னா மூத்தோர் ஆசீர்வாதம்ங்கிறது ரொம்ப நல்லது. சரி, இங்கே இன்னொரு சிக்கல் இருக்குது. என்ன தெரியுமா? நாளைக்கு உங்கள் காலில் நிறைய பேர் விழுவாங்க. ஏன்னா எல்லோரும் ஜோசியர். அதனால் காலில் உழையில் என்ன ஆகும்னா நம்மளை அறியாமலே கர்வம் வந்துடும். இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு தண்ணி அடித்து போதை வந்ததுன்னா தூங்கி எந்திரிச்சா சரியாக போயிடும். உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கக்கூடாது. சரியா? தூங்கி எந்திரிச்சவன் தெளிவாக பேசுகிறேன், அதை பார்த்துட்டு சொல்கிறேன். அப்போ தண்ணி அடித்தா தெளிஞ்சிருவாங்க. ஒரு போதை மருந்துக்கு இருந்து போட்டான்னா ஒரு 4 நாளைக்கு படுத்து இருந்துட்டு கூட எந்திரிச்சிக்கிருவான். ஆனால் இந்த புகழ் போதைக்கு அடிமையானான்னு வைங்களேன், செத்தான். அங்கேருந்து வெளியிலே வர முடியாது அவனால். சரிங்களா? இன்றைக்கி இருக்கிற நம்மளுடைய அரசியல்வாதிகள் எல்லாம் எதிர்கட்சியானதும் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்கல்ல. எது கத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த அந்த புகழ், அந்த பேரை விட்டு கொடுக்க முடியாது அவங்களால. அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு லைம் லைட்டுக்கு நான் வரணும்னு கத்துவாங்க. இவ்வளோ தான் சார் விஷயம். இதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். மகாலட்சுமி வீட்டுக்காரர் யார்? கிருஷ்ண பரமாத்மா. அப்போது நிறைய பணம் சேர்றவன் எல்லாம் என்ன பண்ணுவான்னா அடியில் போச்சு வைப்பான். என்ன காரணம்னா, வாமன அவதாரம் எடுத்து பூமியை தோண்டிக்கிட்டே வந்து வாமனங்கிறேன் இது வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டிக்கிட்டு அடியில் போனார். யார்? விஷ்ணு. ஆனால் படித்தவனுக்கு என்ன பஞ்சாயத்துனா, சரஸ்வதி ஹஸ்பண்ட் யாருங்க? பிரம்மா. அவர் வந்து மேலே பறந்து 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 மேலே போய்கிட்டே இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1330 குறளில் ஒன்று இருக்குது. குறிப்பால் குறிப்புணர்வானே உறுப்பினில் யாது கொடுத்தும் குழல் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம குறிப்பறிஞ்சு கொண்டு வந்து ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அவங்கள பக்கத்தில் வச்சுக்கணுமா, என்ன வேலை கொடுத்தாவதும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்க தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா பார்த்தீங்களா, அது மாதிரி. அது எங்கள் வீட்டு மருமக, அதனால் கரெக்டாக கொடுத்துட்டாப்லான்னு நினைக்கிறேன். சரி, அப்போது நமக்கு படிக்கிறதுக்கு இப்போ யாருக்குமே டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இங்கே நம்ம மீட்டிங்க்கு நம்ம நேரடியாக வந்திருக்கோம்ல சார். இந்த மீட்டிங்க்கு வந்ததில் என்ன பிரயோஜனம்? ஏன் இதை வந்து அதே யூடியூப்பில் ஓடுவாங்கல்ல, அதுலேயே பார்த்துக்கிற வேண்டியதுதானே. அங்கேருந்தே நாங்கள் வந்து தூர தேசத்துலேருந்தே கூட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்கும். வாஸ்தவம், கரெக்டான பாயிண்ட்டு சார். நீங்கள் பாருங்கள், நான் இந்த காலில் விழுகிறத பற்றி பேசிட்டு இருந்தேன், அதை முடிச்சிட்டதுக்கு வரேன். அப்போது ஒருத்தர் வந்து நம்ம காலில் விழுறாங்க அப்படின்னாக்க, நீங்கள் அவங்கள மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்கள். உங்கள் குலசாமியை நினச்சி, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சி ஆசீர்வாதம் பண்ணுங்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ரைனிங் ஒர்க் ஷாப் மாதிரி. நாளைக்கு நீங்களும் குருவாயிருவீங்க இல்லையா, உங்கள் காலிலையும் வந்து விழுவாங்க இல்லையா, அந்த இடத்துல கௌரவம் வரக்கூடாது. நான் இங்கே சொல்லிட்டேன்ல, இது மனசில் ஓடும். சரி, நம்ம உயர போனோம்னு போய் கௌரவமாக நின்னோம்னா சிக்கலாகும். நம்ம வந்து அடியோருக்கு அடியோனாய், எளியோனுக்கு எளியோனாய். நீ சிவனடியாராக இருந்தால் சிவனை விட பெருசு. எங்கள் ராமேஸ்வரத்துக்காரம்மா சொல்லுவாங்க அதை. சிவனடியாராக இருந்தால் சிவனை விட பெருசு. அதனால தான் சொல்லுவாங்க, மெய்யலாம் நீர் ஊசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படைகிறந்த புத்தக கவலை ஏந்தி மைபொதி விளக்கே என்ன மனதினில் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன்னு சேக்கிலார் எழுதுவார். சரி, இப்போ என்னென்னா இந்த வித்யா கர்வம் மட்டும் வராமல் பார்த்துக்கணும் சார். ஆனால் படித்தவங்களுக்கு அது வரத்தான் சார் செய்யும். அப்பப்போ தட்டி வைக்கணும். எங்கள் வீட்டுக்காரம்மா எனக்கு தட்டிக்கிட்டே இருப்பாங்க, நீ ரொம்ப கௌரவமாக இருக்க அப்படின்னு. அது மட்டும் இல்லை, ஒரு வாக்கில் தட்டினா பரவாயில்ல, இது இந்த தப்பு தட்டுற மாதிரி எல்லா பக்கமும் தட்டுவாங்க. ஏன்னா நம்மகிட்ட ஒரு அட்மின் டீம் இருக்குது. இந்த அட்மின் டீம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி குருநாயர் சொல்கிறாரு சரின்னு கேட்டுக்கிறோம்லாம் கேட்க மாட்டாங்க. நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிம்பாங்க. உண்மையிலேயே சொல்கிறேன் சார், இது மாதிரியான ஒரு நட்பு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு மீட்டிங்க்கு வந்திருப்பாங்க சார். நம்ம மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புதுசாக வந்தவங்களுக்கு தான் இந்த தகவல் சொல்கிறேன். ஒரே ஒரு மீட்டிங்க்கு வந்திருப்பாங்க. அதிலேருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்மளோடைய. நான் வந்து வருஷம் கோயிலுக்கு போகும்போது நடந்து போவோம். நானும் என் துணைவியாரும் தான் போவோம். பழனிக்கு நடந்து போவோம். நம்மளாக நடந்து போகிறோம்ல, ஒரு வார்த்தை அறிவிப்பு கொடுப்போம், வர்றவங்க வரட்டும் அப்படின்னதுக்கு. அதுக்கு தான் சொன்னாங்க, இந்த 2 நாள் தான் உங்க கூட இருக்கிறேன், அதையும் காலி பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் போன தடவை 150 பேர் சேர்ந்து போனோம். அப்புறம் எங்கிட்டு பேசிக்கிட்டு போகிறது? யாராவது வீட்டுக்காரம்மாட்ட வேணால் பேசிட்டு போக முடியுதே தவிர என் வீட்டுக்காரம்மாட்ட நான் பேசிட்டு போக முடியறதில்ல. அப்படி ஆகிப்போச்சு. ஸோ இந்த மீட்டிங் வந்து பாத யாத்திரை ஒன்று நடத்துகிறோம், தமிழ் விழா நடத்துகிறோம், குரு பூர்ணிமா நடத்துகிறோம். இந்த குரு பூர்ணிமான்னு சொல்லலை, நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். குருவாவது பூர்ணிமாவாவது
அது பூர்ணிமா யார் வீட்டுக்காரம்மானே தெரியாது எனக்கு. அப்படி இருந்தேன். நம்ம இதில் சொல்லுவாங்கள்ல, காலபுருஷன் என்ன சொல்லுது, காலபுருஷன் என்ன, எனக்கு கலாபுருஷனே தெரியாதடா, காலபுருஷன் எங்கே தெரியுது அப்படின்ற மாதிரி இது நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். ரகுகுலத்தில் ரவின்னு ஒரு நண்பர் இங்கே வந்தார், நின்று பார்த்துருப்பீங்க, தாடிக்கார். இப்போ நீங்கள் சாப்பிடல உங்கள் எல்லாத்தையும் டச் பண்ணுவார் அவர். அவர் என்ன பண்ணார், ஒரு குரு பூஜை வைக்கலாமுங்க அப்படின்னாரு. சரி, ஏதாவது குரு பூஜைனா ஒரு பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தா, அவர் உட்கார வச்சு ஒரு மண்டபத்தை பிடிச்சி உட்கார வச்சு முத குரு பூஜை, பாத பூஜை பண்ணி காலெல்லாம் பால்லாம் ஊற்றி கழுவி பொட்டெல்லாம் வச்சு அதுக்கு பூ போட்டு அந்த பாத பூஜை பண்ணுறாங்க. எனக்கு என் துணைவியாருக்கும் பண்ணுறாங்க சார். நிஜமாக சொல்கிறேன், எனக்கு உள்ளம்லாம் நடுங்கிருச்சு. சரியா? என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ரொம்ப ஹைட்டுக்கு தூக்குறாங்க. நான் இப்போத்தேன்னு சொன்னேன், தூக்குனாங்கன்னா ரொம்ப இப்போ சூதானமாக இருக்கணும்னு. எனக்கு ரொம்ப நடுங்கிருச்சு. நான் இந்த வருஷம்லாம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன் அவர்கிட்ட, நான் பாத பூஜையை மட்டும் விட்டுருங்க, வேண்டாம், பாக்கி எல்லாத்தையும் நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னதுனால பெரிய மனசு பண்ணி விட்டார் அவர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில். அப்போது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த குரு பூர்ணிமா அவர் இந்த ரகுகுலத்தில் ரவி தான் ஸ்டார்ட் பண்ணார். இப்போ என்ன ஆகிடுச்சு, வருஷம் இது ஒரு ப்ரோக்ராம் ஆகிடுச்சு, ரொட்டீனாக போயிட்டுருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு செலவெல்லாம் இல்லை, அவருக்கு தான் நிறைய செலவு. என்ன காரணம்னா, நம்ம ப்ரோக்ராமில் அந்த உணவளிக்கிறதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். அன்னசத்திரம் 1000 வைத்தல்ன்றான். அந்த அன்னச்சத்திரம் வைக்கிறதுன்றது ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அவர் தான் சாப்பாடு போடுறாரு. சாப்பாடுனா சும்மா பேருக்கு கடமைக்கு போடுறது இல்லைங்க. நம்ம குரூப்பில் எல்லாத்துக்குமே தெரியும், சாம்பார், ரசம், தயிர், காய், கூட்டு, பாயாசம், சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் வாழைப்பழம், அதுக்கப்புறம் பீடா, அப்புறம் ஐஸ்கிரீமு, வெளுன்னு வெளுத்துருவார். உண்மையிலே எனக்கு அவர் அது என்ன, ஜோசியத்துக்கு சேவை செய்யலாம், இப்படி இத்தனை டைப்பில் சேவை செய்கிறதுங்கிறது அதிசயமான விஷயம். இது மாதிரியான நட்புக்கள்லாம் கிடைக்கிறது கஷ்டம் சார். ஒன்று, நம்ம நேரடி மீட்டிங்க்கு இங்கே வந்தோம். ஏன் யூடியூப்பில் பார்க்குறதுக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேராக வர்றதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராக அறிமுகமாகறோம். ஒரு அம்மா இங்கே வந்தாங்க, இங்கே நின்னாங்க. இப்போது கொஞ்சம் முன்னால் நான் இங்கே உட்காந்துருக்கேன், இப்படி கையெடுத்து கும்பிட்டு நின்னாங்க. நான் பார்த்துட்டு கும்பிட்றேன், அவங்க வாட்டுக்கு அழுகுறாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எம்பிட்டு திறமைசாலின்னு அர்த்தம் இல்லை, என்னை எந்த அளவுக்கு அவங்க ஊண்டி கவனிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். சரியா? அவங்க என்னையை ரசிக்கலை, நான் பேசின அந்த கருத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருத்தில் அவ்வளோ ஆழமாக இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த அம்மாவுக்கு குலக்கல்வி சொல்லாமலே பாகம்படுன்றான்ல, அந்த அம்மாவுக்கு வீடியோவை பார்த்தாலே அப்படியே மனசில் ஏறுது. அதனால் அவங்களுக்கு அந்த இது வருது. அப்போ எமோஷன் ஆகுறாங்க, ரொம்ப எமோஷன் ஆகுறாங்க பார்க்குறப்ப. சரி, அப்போ எனக்கெல்லாம் அப்படி ஒன்றும் எமோஷன் வரலையே உன்னைய பார்த்து அப்படின்னாக்க, அப்படி எமோஷன் வர வேண்டியதில்லை, அவ்வளோ முரட்டுத்தனமெல்லாம் இருக்க வேண்டியதில்லை. கண்ணப்ப நாயனார் மாதிரியான பக்தி எல்லாராலையும் பண்ண முடியாது. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவன், என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பனித்தென்னை வாவென்ற வான்கருணை சுண்ண பொன்னீரார்க்கே சென்றுதாய் கோதும்பி, இல்லையா, மாணிக்கவாசர் எழுந்த. அப்போ இது மாதிரி அவ்வளோ தூரம் பக்தி இருக்கணுங்கிறதில்ல. நம்ம நேரில் வர்றோம் இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகறோம் இல்லையா. இங்கே ஒரு தம்பி சொன்னார் நேற்று நைட்டு, ஐயா நான் சாஃப்ட்வேரில் புஸ்தகமாக ஜாதகத்தை போட்டு தரேன், எனக்கு யாரையாவது நம்ம நண்பர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. அவருக்கு அது ஒரு தொழில். அப்போது பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. இங்கே திருச்சியிலேருந்து ஒரு நண்பர் வந்திருக்கார், அவர் தான் சொல்கிறார், நான் ஆல்ரெடி என் பையனுக்கு அவர்கிட்ட ஜாதகம் போட்டு வாங்கி, அவரும் ஜோசியர், ஜாதகம் போட்டு வாங்கி என் கிளைண்ட்டுக்கெல்லாம் காமிச்சு அதில் நான் ஆர்டர் எடுத்துகிட்ருக்கேன் சாருங்கிறார். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இங்கே வந்துட்டீங்க இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருப்பாங்க, பெங்களூர்லேருந்து வந்திருப்பாங்க, ராமேஸ்வரம், கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கார் இளங்கோ ஐயா. அவர் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்துடுவார், வீட்டுக்கார அம்மாவோட சேர்ந்து வந்துடுவார். அந்த அம்மா மறுப்பே சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா, அவரும் ரிட்டையர்டு. வீட்டில் வச்சுருந்தோம்னு வைங்களேன், மணிக்கு ஒரு தடவை டீ போடு, காப்பி கொண்டா, அந்த வேலை இல்லை பாருங்கள், 2 நாள் ஃப்ரீயாக இருக்கலாம்ல வந்துட்டோம்னா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அவங்களும் ஜல்லுன்னு. அப்போது இது மாதிரி எல்லா ஊர்லேயும் நமக்கு நண்பர்கள் கிடைக்கிறாங்க, நட்புகள் கிடைக்கிது, நட்பு வட்டாரம் கிடைக்கிது. ஒன்று. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நான் நேற்று ஈவினிங் இங்கே வந்திருந்தேன், குறைஞ்சது ஒரு 10 பேர்த்திட்ட டிஸ்கஸ் பண்ணல, எல்லாரும் அவங்கவுங்க சந்தேகத்தை கேட்டு முடிச்சிட்டாங்க. மகேஸ்வரி இதில் மேட்டுப்பாளையத்திலேருந்து வந்தது, அவங்க தான் கேட்டாங்க ஒரு சந்தேகம். சார் இப்படி ஒரு டவுட்டு, நான் உங்களுக்கு பலன் சொல்லி அனுப்பிச்சிட்டேன்,
நான் சொன்னது கரெக்டா அப்படின்னு கேட்டாங்க. ஊண்டி சொல்லிட்டீங்களா? ஆமாம் ஊண்டி சொல்லிட்டேன். அப்போ கரெக்டாக தான் இருக்கும், விட்டுரு. சரியா? நம்ம மனசில் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டா சரிதான். ஆனால் அவங்க சரியாக தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஜோசியத்தை பொறுத்த இங்கே வர்றோம்னா, இந்த மீட்டிங்க்கு வர்றோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடி அறிமுகம் கிடைக்கிது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சந்தேகங்களை என்கிட்ட கேட்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாருமே ஜோசியர் தானே, ஊர் கூடி தேர் விழுப்போம்ல. அப்போ எல்லோரும் சேர்ந்து நம்ம வந்து இதை பகிர்ந்துக்கலாம், நம்ம அனுபவங்களை பகிர்ந்துக்கல நம்மளுடைய நாலேஜ் வந்து அதிகப்படுத்தும். நம்ம இதில் வந்து அப்படி கேட்க முடியாது. எது யூடியூப்பில் வந்து அப்படி கேட்க முடியுமா? அது மட்டும்தான் பேசும், நம்ம கேட்டுக்கத்தே முடியும். நம்ம திருப்பிலாம் பேச முடியாது. யூடியூப்பில் கேட்குறது பொண்டாட்டி பேசுன மாதிரி, அது மட்டும்தான் பேசும். சரியா? ஆனால் இங்கே வந்து பேசுகிறதுங்கிறது எல்லோரும் பேசுகிற மாதிரி, நம்ம எல்லோரும் கலந்து பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போது நான் இந்த உரை ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன். இங்கே வர்றது வந்து யோகம். எந்த விதத்தில் ஐயா யோகம்? சார், இந்த இடத்துல பழனியாண்டவருடைய பிரசாதம் வந்து இங்கே இருக்குது, அதுவும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சேர்ந்துருக்கும். அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் பிரசாதம் வந்தது. ராமேஸ்வரத்தில் கோடி தீர்த்தம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா தீர்த்தத்தையும் மோந்து ஊற்றுவான், கோடி தீர்த்தத்தை மட்டும் நெய் மாதிரி தெளிப்பாங்க இல்லையா? அந்த கோடி தீர்த்தம் தான் நீங்கள் இப்போ எல்லோரும் வாங்கினது. அப்போது இது எத்தனை பேர்த்துக்கு சார் கிடைக்கும்? நேராக வந்தால் தானே சார் கிடைக்கும் இல்லையா? இப்போ இதில் இன்னொன்று, நேராக வரணும்னா அது என்னமோ பதிஞ்செல்லாம் வரணுமாம்மா, பணம் கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தாங்க. நான் அதான் சொன்னேன், பணம்லாம் இல்லை, அப்புறம் எதுக்கு பதியணும், வர வேண்டியதானே. அப்படின்னா நமக்கு என்ன ஸ்ட்ரென்த்து வருது, அதுக்கு நம்ம என்ன முன்னேற்பாடுகள் பண்ணி வைக்கணும். ஏன்னா யாரும் சிரமப்பட்டுறக்கூடாதுல்ல, அதுக்காக அந்த ஃபார்ம் கேட்குறது. ரெண்டாவது, நீங்கள் ஒரு குரூப்புக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, அந்த குரூப்பில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, என்ன பாருங்கள், நீங்கள் குரூப்பை விட்டு போனால் குரூப்லேருந்து உங்களை விளக்குனால நீங்கள் போக மாட்டீங்க. என்ன காரணம் தெரியுமா? விடுறா கரடி, என்ன கரடி தாண்டா என்னையே பிடிச்சிருக்கு, நான் எங்கடா கரடியை பிடிச்சிருக்கேன்ற மாதிரி ஆயிரும். ஏன்னா அந்தளவுக்கு டிஸ்கஷன் போகும். ஒன்று, இந்த உரை ஆரம்பிக்கிறப்ப சொன்னேன், அதாவது பொறாமை இல்லாமல் இருந்தால் நம்ம வந்து குருவாயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மீட்டிங்லேயே இதே குரு பூர்ணிமாவில் ஒரு அம்மா பேசுகிறாங்க. அந்த அம்மாவுடைய குருநாதர் கூப்பிட்டு அதை எப்படி பேசலாங்கிறாங்க. அந்த அம்மா வேதனையோடு என்கிட்ட சொல்கிறாங்க. இன்றைக்கும் வந்திருக்காங்க, இன்றைக்கும் பேசுவாங்க மீட்டிங்கில், அது வேறு விஷயம். அப்போது ஜோசியர்னு வந்துட்டோம்னால நம்ம பேச ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பேசணும். இப்போ நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்கள, எல்லாம் நம்ம உள்ளே உட்காந்து நல்லா பேசுவோம் சார், ஒருத்தருக்கு உட்காந்துருக்கல. இங்கே வந்து பேசுகிறப்ப பேச்சு வராது. மைக்கை பிடிச்சிட்டோம்னு வைங்களேன், ரொம்ப பயமாகி போயிடும். திருப்பதியிலேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்குது. ஜூம் மீட்டிங்கில் பேசுமானா, நான் கேமராவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு மறைஞ்சு பேசுகிறேங்க, அது கொஞ்சம் கூச்ச சுபாவம், இந்த போடியத்துக்கு அடியில் உட்காந்து பேசுகிறேங்கிற மாதிரி அப்படி பேசு. ஆனால் நல்லா பேசுச்சு அந்த பிள்ளை, அதுவும் வந்திருக்குதுங்க. சரி, இப்போது மேடையில் பேசுகிற அளவுக்கு அவங்க வளர்ந்துருவாங்க. எதுக்குன்னா, நீங்கள் பேசி பழகுனா தான் ஜோசியராகவே ஆக முடியும். இப்போ சொன்னாங்க இல்லையா, ஐயாவுக்கு எவ்வளோ வருஷம் அனுபவம் ஆகணும். இந்த அனுபவத்தை பற்றி சொன்னால் உடனே சிரிப்பீங்க. என்ன காரணம்? 50 பேர் முன்னாடி பேசினோமா, 100 பேர் முன்னாடி பேசினோமா, ஒருத்தர் இல்லை, ரூமுக்குள்ளே உட்காந்து நானாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தேன். சரியா? வருஷக்கணக்காக பேசியிருக்கேன், தானாக பேசுனது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேமராவும் நம்மளும் மட்டும்தான், 2 பேருமாத்தையும் பேசிக்கிருக்கணும். அப்போது இந்த பேசுகிறதுல ட்ரைனிங், அதான் சொல்லல் வல்லன் சோறு வல்லனவனே இகல் வல்லல் யாருக்கு மரிது அப்படின்னு சொல்லுவான். சரி, அப்போ அவ்வளோ தூரம் பேசினோம்னா அதுக்கு பேஸ் என்ன வேணும்? சப்ஜெக்ட் இருக்கணும் இல்லையா? சப்ஜெக்ட் இல்லாமல் நம்ம எப்படி பேச முடியும்? அப்போ சப்ஜெக்ட் வேணும்னா என்ன வேணும்னா படிக்கணும். அடுத்தவங்க பேசுகிறத கேட்டுட்டு பேசினோம்னா, கேட்டு பேசி பாருங்கள், பேச முடியாது, எங்கேனா ஒரு பக்கம் தடங்கள் ஆயிரும். ஆனால் படிச்சுட்டு பேசி பாருங்கள், சூப்பராக பேசலாம் சார். அப்போது வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யாருக்கு? நம்ம எல்லாத்துக்குமே. படித்தாத்தியான் நம்மளால் பேச முடியும். அப்போது உங்கள் வாசிப்பு, நம்ம எவ்வளோ புஸ்தகம் வாசிக்கிறோமோ, படிக்கிறது வாசிக்கிறது ரெண்டுமே இருக்குது. படிக்கிறதுங்கிறது மனசில் ஏறிடும், வாசிக்கிறதுங்கிறது நீங்கள் வாசிச்சுட்டே போனால் கூட போதும், விருப்பமானது எல்லாம் மனசில் ஏறிடும். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்கள் எதிரியை வந்து உங்களை பார்த்து, நீங்கள் வளர்கிற வளர்ச்சியை பார்த்து பிரமிப்பாகி நீங்கள் வாசிக்க வாசிக்க அவனை யோசிக்க வைக்கும், அதுக்கப்புறம் உங்களை நேசிக்க வைக்கும். சரியா? அப்போ கிட்ட வந்துடுவாங்க. எதிரியையும் நம்ம கிட்ட கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைப்பு தான் இது. இது 2 விதத்தில் வரும். என்ன திறமையாக இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லி நட்பு பாராட்டுறது. இன்னொன்று வந்து
என்னத்துக்கு ஜோசியம் படிக்கிறவங்கள்ட்டெல்லாம் நம்ம வச்சுக்கிறது, அவங்க ஏதாவது கை கருப்பு வச்சுருப்பாங்க, தேவையில்லாத வேலை நமக்கு அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. ஒன்று இப்படி போயிடுவாங்க, இல்லாட்டி அப்படி போயிடுவாங்க. இத்தனைக்கு நமக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது நமக்கு மட்டும்தானே தெரியும், ரைட்டா? வேறு யாருக்கும் தெரியாதுல்ல. அந்த மாதிரியான பாயிண்ட்டு. அப்போ பாருங்கள், இப்போ ஒன்றும் இல்லை, நான் இங்கே உட்காந்துட்டு சரி வாங்கன்னு எல்லாத்துட்டையும் பேசினோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேர் கேட்குற ஒரே கேள்வி 2 டைப்பாக கேட்பாங்க அந்த கொஷினை. ஒன்று வந்து நான் ஜோசியர் ஆவனா, ஜோசியம் படிக்கலாமா, இது ஒரு கேள்வியாக இருக்கும். இன்னொன்று ஆஃபீஸ் போட்டால் நான் ஜெயிக்க முடியுமா, அதை தொழிலாக பண்ணலாமா. சார் இந்த 2 கேள்வி நிறைய பேர்த்துக்கு மனசில் இருந்திருக்கும் சார். இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக இருக்கும், சரியா? ஆனால் எல்லாருமே இப்படி யோசிச்சுக்கிட்டே தான் வந்திருக்கிறோம். யாருமே வந்து யோசிக்காம வந்ததில்லை. என்கிட்ட தான் இதில் தான் சொல்லுவாங்க, இப்போ ஜாதகம் பார்க்க வர்றவங்கெல்லாம் பாருங்கள், எல்லாம் பர்ஃபெக்டாக ஜோசியம் தெரிஞ்சவங்க தான் வருவாங்க. அடுத்த திசை உனக்கு நல்லா இருக்குமியா அப்படின்னா, அது எப்படி அஷ்டமத்தில் குரு வருதில்ல அப்படிமா. சார் நான் வார்த்தையை கவனிங்க, அஷ்டமத்தில் குரு வருது, 8ஆம் இடத்துல குரு வருதுன்னு சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அஷ்டமத்தில் குரு வருது, எப்படி நீங்கள் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ எவ்வளோ நாலேஜபிளாக வர்றாங்க பாருங்கள், வர்றவங்க அவ்வளோ நாலேஜாக வருவாங்க. அப்போ நம்ம அதுக்கு மேலே கம்பு சுத்த தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதுக்கு தான் பேசி பழகணுன்றது, படித்து பழகணுன்றது. நம்ம படிக்க 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 வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக கிடுகிடுன்னு. சரி, அப்போது புத்தக படிப்புங்கிறது வந்து நிறைய படித்து கண்டது கற்க பண்டிதனாவான் சார். நீங்கள் எதையாவது 2 படிச்சுட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பாடல் பாடுறத வந்து நிறையா சொன்னாங்க. இங்கே அவர் வந்து எத்தனை பாட்டு படிச்சிருக்காரு தெரியுமா அப்படின்னு. பாட்டு படித்து தான் ஜோசியம் சொல்லணுங்கிறது இல்லை, பாட்டு படிக்காமலே சொல்லலாம். சரி, அப்போ நீ மட்டும் படிச்சுக்கிட்டு சொல்கிற, அதாவது பாட்டு படித்து சொல்கிறதுங்கிறது, இந்த வார்த்தையை தான் குருநாதர்கிட்ட கேட்டேன் நான். முதன்னு கேட்டதே அதான் கேட்டேன். எனக்கு ஜோசியம் வருமா அப்படின்னு கேட்டு பாட்டெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு. அதான் அவர் சொன்னார். நான் பலமுறை மைக்கில் சொல்லியிருக்கேன். சனியலாதருவர் தானுமே கூடி புனிதராயிருக்க புலவனாய் கவிதை இனிதென உரைத்தே எண்டு செய்யங்கும் மனுவுட நீதி மன்னனாகுவானே அப்படின்னு ஒரு கவி. நான் சொல்ல சொல்ல இங்கே ஒருத்தன் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கான், முச்சாமி. அப்போது அவருக்கும் மனப்பாடம் ஆயிடுச்சு பாருங்க. அது மாதிரி இந்த கவி, இந்த மாதிரி கவி சொல்லணும் அப்படின்னா அதுக்கான பிராப்தம் அந்த ஜாதகத்தில் இருக்கணும். அப்போ கவி சொல்லலாம். எல்லோரும் கவி சொல்கிறதுங்கிறது கஷ்டம். சரி, அப்போ அந்த காலத்தில் கவிஞர்லாம் எப்படி இருந்தாங்கன்னு தெரிஞ்சால் யாரும் கவி படிக்க ஆசைப்பட மாட்டீங்க. வித்துவான் விடாமல் கத்துவான் ஊரெங்கும் சுற்றுவான், சரியா? அப்போ ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க, அடங்கி இருப்பாங்கங்கிறீங்க. எந்த புலவராது ஒரு அவையில் நின்றுருக்கானான்னு பார்த்துருக்கீங்களா? எங்கேயும் நிற்க மாட்டாங்க, ஊர் சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஔவையார் எடுத்துங்க, தள்ளாத கிளவிப்பா. ஆனால் ஊரூராக போய் ஊடூடாக போய் சோரில் நின்றுருக்குது. சண்டாளி சூர்பனகை போய் வடிவு கொண்டாளை பெண்டென்று கொண்டாயே தொண்டர் செருப்படி தான் செல்லா உன் செல்வம் என்ன நெருப்பிலே வீழ்ந்துடுதல் நேர். யார் இப்போ பொண்டாட்டி பேச்சை கேட்கலனாக்கு நீ வந்து போய் டைவ் அடிச்சிரு, தீ குளிச்சிருங்கிற அளவுக்கு பேசியிருக்குன்னா ஒரு பொண்ணு பேசியிருக்கு, ஆண் பேசலை. ஏன்னா ஆண் பேசியிருந்தால் அவன் பட்ட பாடு அப்படின்னு கூட சொல்லலாம். இது பொண்ணே பேசியிருக்காங்க. அந்த மாதிரி புலவர்கள் வந்து அவங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்கையில் அந்த இதை நம்ம பண்ணலாம். இல்லாட்டினா நம்ம அதை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் வசன நடையிலேயே சொல்லலாம். சொல்லக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை. இந்த இப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஏதாவது ஒன்றை வச்சு ஏதாவது ஒரு மீடியத்தை வச்சு நம்ம ஜோசியம் சொல்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்லலாம் சார். ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒருத்தர் திடீர்னு ஒரு கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய கேள்வி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத எப்படி ஜட்ஜ் பண்ணுறது? சிம்பிளாக ஜட்ஜ் பண்ணலாமா? இப்போ வாட்சில் சின்ன முள் எங்கே இருக்குது, பெரிய முள் எங்கே இருக்குதுன்னு எடுங்க சார். இங்கே ஒரு வாட்ச் மாட்டியிருக்கா, அங்கே ஒரு வாட்ச் மாட்டியிருக்காங்க, மொக்க சைஸில் மாட்டியிருக்காங்க. ரொம்ப சிரமப்படாதீங்க. அதுக்கு தான் ஜோசியர் எல்லோரும் கையில் வாட்ச் கட்டியிருக்கணும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், நான் எல்லா வீடியோலையும் வாட்ச் கட்டாமல் பேச மாட்டேன், வாட்ச் கட்டியிருப்பேன். ஏன்னா சமயத்தில் பதில் சொல்கிறதே வாட்சை பார்த்தேன்னு சொல்லுவேன். விஜயலட்சுமி மேடம் யோசிப்பாங்க, கடியார பிரசனத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு. சரி, அதாவது பெரிய முள் வந்து மேஷத்தில் நிற்கிது, சின்ன முள் வந்து துலாத்தில் நிற்கிது. அது எப்படிப்பா அங்கே நிற்கிது? அது 12 தானேப்பா நிற்கிது. அப்படின்னா 12 to 1 மேஷம், 1 to 2 ரிஷபம், 2 to 3 மிதுனம், அப்படி எண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 11 to 12 மீனம்னு வந்துடும். சார் ராசி கட்டத்தை நம்ம சதுரமாக வச்சு பார்க்குறோம் சார், அவன் கடிகாரத்தில் வட்டமாக வச்சு சுத்த விட்டுருக்கான் சார், அவ்வளோதான் சார் வித்தியாசம். அப்போ உதயத்துக்கு வந்து சின்ன முள்ளையும் ஆரூடத்துக்கு பெரிய முள்ளையும் எடுத்துக்கங்க. மேஷத்துக்கு 7ஆம் இடத்தை காமிக்குது. 7ஆம் இடம்ங்கிறது என்ன சார்? ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பார்ப்போம். கல்யாணம். நமக்கு அதானே தெரியும். அதாவது எப்போயுமே குஜாலாக இருக்கிறதே பழகிட்டோம் நம்ம. சரி, 7ஆம் இடம் இடமாற்றம், தொலை தூரம், வெளியில் போகிறது, கரெக்டா அப்படின்னு சொல்லலாம்ல. சரி,
ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவர் வந்து 7ஆம் இடத்துக்கு இப்போ வந்து ஒரு கொஷின் கேட்கணுன்னா, தொழில் நான் இங்கேயே இருக்கலாமா, இல்லை இடம் விட்டு இடம் மாறி போய் செய்யலாமா, வெளியூர் போகலாமா, இப்போ செஞ்சிட்ருக்க வேலையிலேருந்து ஜம்ப் ஆகலாமா, சுவிட்ச் ஓவர் ஆகலாமான்னு கேட்பார். சரி, இப்போ இதே இது சின்ன பசங்களுக்கு கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்களேன், இவனை வீட்டில் வச்சு இவனுக்கு பதிலாக நான் தாண்டா வடிக்கிறேன், பேசாமல் இவனை ஹாஸ்டலில் விட்டுறலாமான்னு பார்க்குறேன், அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்பாங்க. ரைட்டா? இதே இது வயசான ஆளாக இருக்காங்கன்னு, ரொம்ப ஏஜ்டு பர்சனாக இருந்தால் 7ஆம் இடம் மாரகஸ்தானம் தானே, அப்போ என்ன கேட்பாங்க, இது 80 வயசில் இருந்துக்கிட்டு படுத்துகிற பாடு இருக்கே, எப்போ போகும்னாதுன்னு சொல்லு நீ அப்படின்வாங்க. ரைட்டா? அப்போது ஆளுக்கு தகுந்த கொஷின், யாருக்கு எந்த கொஷின் மேட்ச் ஆகும்னு செலக்ட் பண்ணுறதுக்கு வருங்க, அதுதான் சார் ஜோசியம். மெத்தடு இது சொல்லியாச்சு இல்லையா? அதை எப்படி சூஸ் பண்ணணுங்கிறது தான் ஜோசியம். சரியா? நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், நான் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு உன் வீடியோவை ப்ளே பண்ணி பார்ப்பேன், நீ அந்த எந்த வீடியோ ஓடுதோ என்ன கருத்து சொல்றியோ அது சம்மந்தப்பட்ட கேள்வியோடு அன்றைக்கி சாதகம் கொண்டு வருவேன் ஒருத்தன். அதைத்தான் கேட்பான், மாற்றியே கேட்க மாட்டான். அதுக்கு அப்படியே பதிலை சொல்லிடுவேன். இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸாக போகிறேன்னு ஒரு தட்டு நிறையா ஃப்ரூட்ஸ் வச்சு பணம் வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார். எந்திரிச்சு வேறு நிற்கிறார். நான் உங்களை அடையாளப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சேன். உட்காருங்க சார், யோசிச்சு பாருங்க. அப்படின்னா என் திறமையை பாருன்னா எப்படியெல்லாம் பேசியிருக்கேன் பாருன்னு அர்த்தம் இல்லை. அப்படி புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் போயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை, அவருடைய அந்த ஈடுபாடு. சார் ஒன்றும் இல்லை சார், இந்த மைக்கை எடுத்துக்கோங்க சார், மைக்கு தான் சாமின்னு இதையே சுற்றி சுற்றி வந்தோம்னா இது பேசும் சார், நம்ம கூட இதுக்கு பவர் வந்துடும். அதை தான் சொல்கிறேன். அதனால தான் நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில்னு பேசுனாங்க. நம்ம எதை பிடிச்சிட்டு நிற்கிறோமோ ஆழமான நம்பிக்கை வச்சா அதுவாகவே மாறிடும். அந்த மாதிரியான அமைப்பு. ஒரு சில நண்பர் சொல்லுவாங்க, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் என் கனவில் வந்தீங்க அப்படின்வாங்க, அதை சொன்னீங்க இதை சொன்னீங்க அப்படிம்பாங்க. ரைட், வாஸ்தம் தான், ஒத்துக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கனவில் நம்ம போயிருக்கோன்னு அர்த்தம் இல்லை. அவங்க குலசாமி அவங்களுக்கு போய் ஒரு எச்சரிக்கை கொடுக்கும், ஒரு வாழ்த்து சொல்லும், ஒரு டெவலப்மெண்ட்டை பற்றி சொல்லும். அவர் ஓயாமல் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்காரா, அதனால் நம்ம சைஸ்லேயே தெரிஞ்சிருக்கோம் அவருக்கு. இவ்வளோதான் விஷயம். உடனே நம்மால் நான் வந்து கண்ணன் ஆகிட்டேன்னு போய்கிட்டு இருந்தான்னு வைங்களேன், சிக்கல் மாட்டிக்குவேன். இப்படித்தான் சிக்கிக்கிறது. சரி, அப்போது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இதை படிக்க ஆரம்பிச்சுட்டு இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னு வைங்களேன், நிச்சயமாக நம்ம எல்லோரும் புண்ணியம் பண்ணுவீங்க சார். என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ், எம்டி, எஃப்ஆர்சிசி அது என்னென்னமோ படிக்கிறாங்கன்னு வைங்க, அவ்வளோ பெரிய படிப்பு படித்தவர் நம்ம போய் பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி பணம் கட்டி அங்கே போய் உட்காந்துருந்து எல்லாம் பண்ணி பார்க்கணும் இல்லையா? சென்னையில் ஒரு ரொம்ப பிரபலமான ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடித்தவங்க 2 டாக்டர்ஸ். அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தப்போ அவங்க கேட்குறாங்க, அந்த உதவியாளர் கீழே இருந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஐயா சும்மா ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு போயிடுறோம், ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுறோம், இந்த மாதிரி சொல்லுங்கள், சென்னையிலேருந்து வந்திருக்கோன்னு சொல்லுங்கள், டாக்டர்னு சொல்லுங்கன்னு. நானும் யதார்த்தமாக தான் வந்தேன். வந்து நம்ம டியூட்டியில் இருந்தோம், அங்கேருந்து வந்ததும் இந்த மாதிரிங்க அப்படின்னு சொன்னாங்க. சும்மா பேசிட்டு போகலான்னு வந்தேன். சரின்ட்டு அப்புறம் உட்கார வச்சு ஒரு காஃபியை கொடுத்து பேசியாச்சு. பேசல தான் சொல்கிறாங்க அவங்க டாக்டர்னு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்கன்னு. கடைசியில் என்னுடைய அக்காவுக்கு சகோதரிக்கு உடம்பு முடியலை. அந்த ரிப்போர்ட் எடுத்து காமிச்சதும் அந்த இடத்துலையே ஸ்பாட்லேயே எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டாங்க எனக்கு. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஜோசியம் தெரிஞ்சதுனால தான் இந்த வாய்ப்பு வந்தது இல்லையா? அதிகாரம் படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள், அரசியலில் இருக்கிறவங்க, பதவியில் இருக்கிறவங்க எல்லா பேரையும் உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திடும். அந்த இடத்துலையும் நம்மளுக்கு பெருமை வரக்கூடாது. அதுதான் மேட்ரு. சரிங்களா? நம்ம இருக்கிற இடத்துலையே இருக்கணும். இது ஒன்று. இன்னொரு பெரிய காமெடி என்னென்னா, ஜோசியம் பார்க்க வர்றவங்க யார் வருவாங்க? 80% நான் வெந்து ஓனேன், பிஞ்சு ஓனேன், கிழிஞ்சு ஓனேன்னு தான் வருவேன். சரியா? நான் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன், பெருசாக சம்பாதிக்கலான்னு பார்க்குறேன்னு வருவாங்க. அது கொஞ்சம் இந்த இவ்வளோ வரும். இவ்வளோ என்ன வரும்னா இப்படி தான் வரும், பிரச்சனையானதாக தான் வரும். சார் எம்பிட்டு நேரம் போயிருக்கு சார்? கணேஷ் சார் இன்னும் 5 நிமிஷம் பேசலாமா? ஆமாம், இந்த மைக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான ஐட்டமுங்க. இந்த 4 நாள் சைக்கிள் இறங்காமல் ஓட்டுவார் அப்படிம்பாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏறி மட்டும் பழையிருக்கேன், இறங்க தெரிலன்னு அர்த்தம். அவ்வளோதான் மேட்ரு. அது மாதிரி நம்ம இந்த மைக்கை பிடிச்சிட்டா, நீங்கள் வந்து முத பேசல தான் சார் சங்கடமாக இருக்கேன், பேசுகிறதுக்கு யோசனையாக இருக்கேன், இல்லை பேசி பழகிட்டீங்கன்னு வைங்களேன், ஆளே இல்லைனாலும் வெறும் மைக்கு எடுத்துக்கிட்டாலும் பேசிடுவீங்க.
அது மாதிரியான எல்லாராலையும் பேச முடியும். அப்படி நம்ம வந்து என்னம்மா பேசுகிறான் அப்படின்வாங்கல்ல, அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே பேசலாம். சரி, ஆமாம், இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் தெரியுதா? இப்போ எந்த அளவுக்கு கவனமாக நம்ம மீட்டிங்கில் இருக்கணும் தெரியுதா? இப்போ தலைவர் அந்த மீட்டிங்கில் பேசினாரியா, குருநாயர் பேசினாரியான்னு. என்ன பேசினார்? ரொம்ப நல்லா பேசினார். என்னையா பேசினார்? நல்லாத்தாங்க பேசினார் அப்படின்ன மாதிரி. அப்போது என்னப்பா, டாக்டர் வந்தார், அவங்க சகோதரிக்கு வந்து அந்த ரிசல்ட்டை உடனே கொடுத்தாங்க பாருங்கள். உண்மையில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா அவங்களெல்லாம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். நம்ம இங்கேருந்து சென்னை போய் பார்க்குறதுனா அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க முடியாது. ஆனால் அவங்களே வந்து நம்ம கொடுக்குறாங்கன்னா எல்லா பேரும் நம்மக்கிட்ட வர்றாங்கன்னு அர்த்தம். நம்ம அதில் வந்து கிறங்காமல் தயங்காமல் மயங்காமல் இருக்கணுங்கிறதே ஒன்று. நான் ஏன் வந்து நம்ம எல்லாம் புண்ணியம் பண்ணவங்க அப்படின்னா, ஒருத்தர் யாராவது ஒருத்தரை பார்த்து நம்ம பொறாமப்படுவோமானா நிச்சயமாக பொறாமப்பட மாட்டோம் சார். நம்ம வேண்டியவன் எதிரியாக கூட இருக்கட்டும், பிரமாதமாக 4 மாடி வச்சு வீடு கட்டுறான், பென்ஸ் கார் வாங்கியிருக்கான், பிஎம்டபிள்யூவில் போகிறான், 2 தொழில் பண்ணுறான் அப்படின்னு வைங்களேன், அமெரிக்கா போய் அங்கே தொழில் பண்ணுறாரு அப்படின்னா அவனை பார்த்து பொறாமையே பட மாட்டோம். என்ன காரணம் சொல்லுங்கள்? அவனுக்கு அடுத்த அஷ்டமாதிபதி திசை தான் வருது, வரட்டும் பார்த்துக்கறலாம் இல்லையா? இந்த மனோநிலை மாறணும் சார். அவன் பாவம் நல்லா இருந்துட்டு போகிறான், சரியா? நமக்கு பிடிக்காதுன்னா அந்த பக்கமே திரும்பக்கூடாது. அவன் நல்லா இருக்கட்டும், நல்லா இல்லாமல் என்னமோ செய்யட்டேன், என்ன வேணாலும் இருக்கட்டும், நம்ம அந்த பக்கமே திரும்பக்கூடாது. பிடிக்கலைன்னா அதோடு விட்டுறணும். ஆகாது என்றால் உனக்கு அவ்வனம் இவ்வயோத்தி மாகாதல் ராமன்னும் மன்னவன் அப்படின்னு சொல்லி கம்பர் எழுதுவார். அது மாதிரி ஆகாதுன்னா அதுக்கப்புறம் தூக்கி எறிஞ்சிடணும், அங்கிட்டு திரும்பவே கூடாது அந்த பக்கம். அது மாதிரி நமக்கு பொறாமை இருக்காது. ஆனால் நீங்கள் இன்னும் ஷார்ப்பாக சொல்கிறேன் பாருங்கள், ஒருத்தர் ஜோசியம் சொல்கிறத பார்த்து இன்னொருத்தருக்கு ஆச்சரியமாக இருக்கும், இன்னொருத்தருக்கு பொறாமையாக இருக்கும், சரியா? இந்த பொறாமை வராமல் மட்டும் இருந்ததுன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் சார். அவ்வளோதான் சார், சிம்பிள் ஃபார்முலா. அப்போது ஜெயிக்கிறதுக்கான ஃபார்முலா இது தான். அதே மாதிரி நம்மளோட வயசில் மூத்தவங்க நிச்சயமாக அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அந்த வகையில் குருநாதருடைய ஆசீர்வாதம் வேணும். என்னுடைய குருநாதரை பற்றி நான் சொல்லணுன்னா நிறையா சொல்லிட்டே போகலாம். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி லக்கணத்தில் குரு இருந்தால் அப்படின்னு கேட்டுட்டு நான் படுத்து தூங்கிடுவேன் கட்டில் படுத்து. அவர் கூட படுத்துக்கிட்டே இருப்பேன், அவர் பேசிகிட்டே இருப்பார், அவர் பாட்டுக்கு பாடிக்கிட்டே இருப்பார். இடையில நம்ம இந்த ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எந்திரிப்போம்ல, எந்திரிச்சா அப்பையும் உட்காந்து பாடிக்கிட்டே இருப்பார், அவராத்தையும் பாடிக்கிருப்பார். உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போது அவ்வளோ 1ஆப் வரைக்கும் படிச்சிருக்கிறார், பெருங்கொண்ட வடுப்பு, சரியா? அவ்வளோ படிப்பு படித்து, அவ்வளோ பாட்டு படித்து, அவ்வளோ பிரமாதமாக பாடல் சொல்லுவார், ஜோசியம் சொல்லுவார். ஆனால் பாருங்கள், அவர் பசங்க யாருமே படிக்கல. அதில் இங்கே அவங்க வீட்டு வாரிசு வந்திருக்கார், சரியா? பாலன் வந்திருக்கிறார் தன்னோட துணைவியாரோட. அவர் ஜோசியம் படிக்கிறதுக்கே பயந்துட்டு கிடந்தார். இன்றைக்கி தான் மீட்டிங்கே வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு கலவொலி கொடுங்க, எங்கள் குருநாதருக்கு கொடுத்த மாதிரி. திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறார். அப்போது எனக்கு வந்து ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க பசங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 பேர். அப்புறம் இவங்க அண்ணன் தம்பி சித்தப்பா பக்கம் பெரியப்பா மாசங்கள்லாம் நிறையா இருக்காங்க. யாருமே இந்த லைனுக்கு வரலை. அவர் வந்து அரிச்சுவடின்னு எடுத்து கொடுத்ததே எங்கள் கையில் தான் கொடுத்தாரு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அன்னைக்கு இருந்த காலத்தில் வேலையாத்தவன் ஜோசியம் பார்ப்பேங்கிற மாதிரி, என்னைக்கு கொரோனா வந்ததோ ரத்னவேல் பேசுகிறப்ப சொன்னாப்புல ஒரு வார்த்தை, கொரோனா புண்ணியத்தில் நம்ம நிறைய பேர் ஜோசியர் ஆகிட்டோம் இல்லையா? கொரோனா புண்ணியத்தில். அந்த வகையில் வந்து நம்ம இந்த இதை பார்த்து ஜோதிடத்தை கற்றுக்கிட்டோம்ன்றது வந்து வாழ்க்கையில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொன்று என்னென்னா, நம்ம ஏன் அதிர்ஷ்டசாலி புண்ணியசாலின்னு சொன்னோன்னா சார், ஒருமையுள் தான் கற்ற கல்வி இம்மையும் எளிமையும் ஏமாப்புடைத்துமா. இந்த பிறப்பில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஜோசியம் 7 பிறப்புக்கும் உங்களை விடாது, சரியா? பின்னாலேயே வரும் சார். எனக்கு பாடல் வரலைன்னா, ஞாபகம் வரலைன்னா இப்படி நிமிந்து பார்த்து சொல்லுவேன். அதை பார்த்து ஒரு நண்பர் வந்து சிங்கப்பூரில் இருக்கார், அவர் இந்த மெடிடேஷன்லாம் பண்ணி ரொம்ப அதில் ஒரு டீப்பாக இருப்பார். அவர் தான் சொல்லுவார், உங்களுக்கு காஸ்மிக் எனர்ஜி கனெக்ட் ஆகுது அப்படிம்பார். நமக்கு என்ன எனர்ஜி கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல, நம்ம பாட்டு நடுவில் மறந்துருச்சேன்னு முழிச்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் அவர் தான் சொல்லுவார், காஸ்மிக் எனர்ஜி கனெக்ட் ஆகுது அப்படின்ட்டு. அப்போது அது மாதிரி போன பிறப்பில் இருக்கிற அந்த தொட்டு தொடரும் அப்படிம்பாங்கள்ல, இப்போ நீங்கள் ஜோசியத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா 7 பிறப்பையும் நம்ம செம்மைப்படுத்திட்டோம்னு அர்த்தம்.
அடுத்த எல்லா பிறப்பும் சரியாக இருக்கும் நமக்கு. அந்த வகையில் ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க நம்ம எல்லாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த குரு பூர்ணிமாவுக்கு நம்ம வந்திருக்கிறோம், சரிங்களா? இந்த குரு பூர்ணிமாவில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் குரு கையால் இதுவும் வேணும், அதனை ஆசீர்வாதமும் கொடுக்கணும், அதே சமயத்தில் மங்கள பொருளும் கொடுக்கணும். உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் நான் கொடுத்தான் விட்றேன். நான் நிச்சயமாக சொல்கிறேன் சார், ஒரு வருஷம் நீங்கள் வந்து இந்த இதை வாங்கிட்டு போயிருக்கீங்கன்னா நிச்சயமாக அடுத்த வருஷம் கண்டிப்பாக வளர்ந்துருப்பீங்க சார். வளராமல் இருக்க மாட்டீங்க, வாய்ப்பே இல்லை. என்ன காரணம்னா, நான் பெருமைக்கோ பந்தாவுக்கோ கொடுக்கல, ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறார், கொடுக்குறேங்கிற மாதிரி தான் கொடுக்குறேன், அவ்வளோதான். அதை கூட 50 ரூபா நோட்டுத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொருத்தருக்கும். இந்த தடவை 50 ரூபா நோட்டு இல்லைன்ட்டாங்க பேங்கில். அப்போ 20 ரூபா நோட்டு கட்டு தான் இருக்குது அப்படின்னாங்க. சரி, அப்படி தான் 20 ரூபாயை கொடுத்தா போதும் அப்படின்னா, என் வீட்டுக்காரம்மா முதல்ல நான் மீட்டிங்கே வரல, நீயே கொண்டு போய் 20 ரூபாயை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், ஓ 20 ரூபா கம்மியாக தெரியுது, அப்போ 10 ரூபா காயினாக கொடுத்துருவோமா அப்படின்னு. நான் மீட்டிங் வரல, ஜோதி மேடம் தான் சொன்னாங்க, நான் 500 ரூபா கட்டு வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னாங்க. வேணாம் வேணாம், நானே அலைஞ்சு தெரிஞ்சு 50 ரூபா கட்டு பிடிச்சிட்றேன் அப்படின்னு. அப்புறம் கடைசியில் 100 ரூபா கட்டு தான் கிடச்சிது. ஏதோ பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி எதுக்காகனா, இந்த நம்ம ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறதுன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் பத்திரமா வச்சுருங்க, பணம் சேர்கிற இடத்துல வச்சு பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் வளர்ந்துருப்பீங்க சார். அதை நான் பல இடத்துல உணர்ந்துருக்கிறேன். திருச்சியில் ஒரு ஜோசியர், அவர் நண்பர், அவரும் வந்திருக்கிறார். அவர் தான் சொல்லுவார், சார் உன் வீடியோவை எடுத்து போட்டு பார்ப்பேன், அதில் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே என் டெஸ்ட்டுக்கு நான் ரீப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துருவேன், அது நல்லா போகுது சார், நல்லா தான் சார் இருக்குது அப்படின்னாரு. இங்கே வந்திருக்கிறார் அவரும். அதாவது இப்போ பாருங்கள், இங்கே பாரு, நீ என்ன சொல்கிறியோ அதைத்தான் நான் அப்படியே காப்பி அடித்து சொல்கிறேன். ஆனால் காப்பி அடித்து சொல்கிறேங்கிறது அவர் தப்பாக சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓப்பனாக வந்து என்கிட்டே சொல்கிறாரு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு மனசு வேணும். சரி, அதை கேட்டுட்டு ஏமா என்னையவே நீ காப்பி பண்ணுறியா, அந்த பொறாமை வரக்கூடாதுல்ல. நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னு மட்டும் கேட்டு பாருங்கள், தாராளமாக செய்யுங்க, நல்லபடியாக வரும், நீங்களும் நல்லா வருவீங்கன்னு தான் சொன்னேன். இன்றைக்கி என்னடான்னா, அவர் பயங்கர ஃபேமஸ்ஸு, எல்லா மீட்டிங்கும் கூப்பிட்றாங்க, நிறைய மீட்டிங்கில் வர்றாரு. அநேகமாக புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அவர் கை வர தட்டிட்டார். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்துக்குள்ளே வந்துட்டோம்னா நமக்கு வந்து பொறாமையே வேண்டியதில்லை சார். நமக்குன்னு ஒரு ஃபீல்டு இருக்கும், அந்த ஃபீல்டெல்லாம் நம்ம கம்பு சுற்றினோம்னா கண்டிப்பாக ஜெயிப்போம். அப்போது உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டமே வரும், நிச்சயமாக வரும். அதே மாதிரி ஒவ்வொரு குரு பூர்ணிமாவுக்கும் நீங்கள் இப்படி இங்கே வந்து தான் போகணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு குரு பூர்ணிமா அன்னைக்கும் நமக்கு ஒரு குருநாதர் இருப்பார்ல, அந்த குருநாதரை கும்பிட்டு பாருங்கள், நிச்சயமாக வாழ்க்கை ஒளிமயமாக மாறும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், வாழ்க்கையில் நல்லா வருவோம், பல பேருக்கு நம்ம வழிகாட்டியாக இருப்போம். அநேகமாக டைம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் சார். அதாவது என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம பேச சொன்னோம்னா பேசிக்கிட்டே இருப்போம். நான் எதுக்காக அடிக்கடி டைம் கேட்டுக்கிறேன்னா, நம்ம வாட்டுக்கு கட்டி உருண்டுருவோம். நிறைய பேர் சர்க்கரைக்காரங்களாம் இருக்காங்க, ஏன்னா வயசானவங்க தானே ஜோசியம் படிப்பாங்க. ஏன்னா இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சின்ன வயசு பசங்கள்லாம் நிறைய படிக்கிறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் படிக்கிறாங்க. இப்போயே இங்கே வந்திருக்காங்க, ஒரு தம்பி வந்து நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுறாரு, இன்றைக்கி தான் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கிறார். அவங்க அம்மா யோசிச்சிருப்பாங்க, ஜோசியம் என் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கான், என்னதே செய்கிறாங்கன்னு பார்க்கலாம்ட்டு வந்து பார்த்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தோம்னாக்க பூரா பெரிய மனுஷங்களாக வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்களோ, அதை பார்த்ததுமே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருக்கும். அதான் நான் சொன்னேன், அம்மா உங்கள் பிள்ளை நல்லா வருவேன் அம்மா, கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மாதிரி இந்த குரு பூர்ணிமாவில் குரு ஆசீர்வாதம் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜோசியம் படிக்கணும்னா என்ன ஸ்ட்ராங்காக இருக்கணும், புதன் ஸ்ட்ராங்காக இருந்தால் சொல்ல முடியும், புதன் சொல்லக்கூடாது. சனி 2ல் இருந்தால் ஜோசியம் வரும், குரு வலுவாக இருந்தால் தான் ஜோசியத்தில் ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். சரியா? அப்போது உங்கள் எல்லாத்துக்கும் குரு வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எல்லாருமே குருநாதர். குரு ஆசீர்வாதம் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். அப்போது நான் ஒருத்தன் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன், குரு பார்வை கிடைக்கிறது நல்லது. இப்போ அப்படியே திருப்பி போடுங்க, நீங்கள் எல்லாருமே குரு, இத்தனை குரு சேர்ந்து என்னையா பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு தான் மேடையில் பேசணுன்றது, மைக்கில் பேசணுன்றது. சரி, இன்னும் அடுத்து வந்து நிறையா நமக்கு பட்டிமன்றம் இருக்குது. பட்டிமன்றத்துக்கு கம்பு சுற்றுறதுக்கு பெரிய பெரிய ஆளுகள்லாம் வேறு வந்திருக்கிறாங்க. அதுலேயும் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க, ஆழங்கால் பட்டவர்கள் நிறையா இருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஒரு மாதமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க.
அப்போ அவங்களோட பட்டிமன்றத்தில் நானும் தான் உட்காடுறேன். நடுவராக நான் உட்காரல, யாராவது ஒருத்தர் உட்காருங்கன்னு, அதெல்லாம் முடியாது நீங்களே உட்காருங்கன்னாங்க. சரின்ட்டு உட்காரேன்ட்டு இருக்கேன். ஸோ பட்டிமன்றம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து உரை வீச்செல்லாம் இருக்குது, ஆய்வுரையெல்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் வரும். நிறையா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இங்கே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நான் உட்காந்து எழுதிட்டு தான் இருந்தேன், நோட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். எது இங்கே பேசினதான் நோட்ஸ் எடுத்தேன். இந்த வருங்க அந்த நோட்ஸ் எடுத்ததுக்கு காரணம் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணுங்கிறதுக்காக தான். ஸோ அந்த வகையில் நம்ம அது என்ன சொல்லுவாங்க, இந்த இத்தனை பேர் நம்மளை ஃபாலோ பண்ணணும், இவ்வளோ ஃபேமஸ் ஆகணும்னு நினச்செல்லாம் ஜோசியம் படிக்கலை. நான் ஜோசியம் படிக்கலை, என்ன படித்தேன், இவ்வளோ நல்லா படித்தோமே, நல்ல மார்க் எடுத்தோமே, மேற்கொண்டு படிக்க முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஜாதகத்தை எடுத்தேன். சரியா? அது இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம கடமையை ஒழுங்காக செஞ்சோம்னா சக்ஸஸ் தானாகவே வந்துடும். ரைட்டா? அப்போது நான் ஜோசியம் படித்து அந்த ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஜாதகத்தை எழுதி கொடுப்பேன் நான். அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு நிறையா ஜாதகங்கள் வந்துடும். அப்போ அவங்களுக்கு உட்காந்து நான் எழுதி கொடுப்பேன், நோட்டு எழுதி கொடுப்பேன். அதுக்கு எனக்கு ஒரு நோட்டுக்கு 30 ரூபா கொடுப்பாங்க. அப்போ அவங்க 100 ரூபா வாங்குவாங்க, 30 ரூபா கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஜாதகம் எழுதி ஆரம்பத்தில் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் தான் ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்செல்லாம் வந்தது. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம், அது மாதிரி நம்ம வந்து இன்னொரு ஜோசியருக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கறதுனால தப்பு கிடையாது. தாராளமாக ஒர்க் பண்ணி, யாரும் ஜாதகம் எழுதணும்னு கேட்டாங்கன்னா எழுதி கொடுங்க, அதனால் ஒன்றும் இல்லை, தப்பே கிடையாது. நம்ம எவ்வளோ நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதாவது ஜோசியத்துக்குள்ளே எத்தனை மணி நேரம் இருக்கமோ அத்தனையும் நமக்கு உயர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கும், அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால் நிச்சயமாக இந்த அரும்பெரும் பணி யார் முருகன் ஐயாவும் ஆசைத்தம்பி ஐயாவும் பண்ணி இன்றைக்கி இந்த புஸ்தகத்தை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். அது வந்து எல்லா குரு பூர்ணிமா பூஜையோடு போகும். இந்த குரு பூர்ணிமா மட்டும் ஸ்பெஷலாக நம்ம புஸ்தகம் ரிலீஸோடு போயிருக்குன்னா அவங்க 2 பேர்த்துக்கு மீண்டும் ஒரு கரவொலி கொடுத்து நன்றி சொல்லிடுவோம். ஸோ அந்த வகையில் அடுத்த குரு பூர்ணிமாவில் நான் உங்களை சந்திக்கிறப்ப எல்லோரும் இன்றைக்கி இருக்க வாழ்க்கை தரத்தை விட பல படிகள் உயர்ந்து நிற்கணும்னு அந்த முருகப்பெருமானை நான் வேண்டிக்கிறேன். ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆனபொருள் நீயருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளேன்னு அந்த முருகப்பெருமானை வணங்கி இன்னும் நான் நிறைய பேரை வந்து அடையாளப்படுத்தணும், சொல்லணும். அடுத்தடுத்த சந்தர்ப்பங்கள் வரையில், ஏன்னா இப்பயே எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது, அடுத்தடுத்த சந்தர்ப்பங்கள் வரையில் சொல்கிறேன். ஒரு இது சொன்னேன், அந்த இதை மட்டும் சொல்லிவிட்டு இதை முடிச்சுடுவோம். இந்த ஜோசியம் சொல்கிறப்ப கஷ்டப்படுறவன் சிரமப்படுறவன் தான் நம்மகிட்ட வருவான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளே அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு ஜோசியம் சொல்கிறது, அவ்வளோலாம் சொல்ல வேண்டியதில்லை. என்ன காரணம் தெரியுங்களா, நாளைக்கு அவங்க சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. ஜோசியாரன் விளக்கமாறு மாதிரி தேவைப்படையில் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. தேவை முடிஞ்சிருந்துச்சுன்னா நின்ன இடத்துலேருந்து வீசினான்னா கதவு செந்தில் வைத்தியம் விளணும். சரியா? அந்த மாதிரி. ஆனால் நம்மள்கிட்ட ஒரு ஆள் இருக்கார், அவர் எப்படி தெரியுமா, அவன் வந்து உட்காடுறான்ல, இவர் ஜோசியம் சொல்ல சொல்ல நம்மள்த்தையும் உருக்கமாக பேசுவாங்களே, பேசலாம் அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும் ஏத்தாப்பில் இருக்கவங்களுக்கு. அவன் அழுததும் பொறுக்க மாட்டாமல் நம்மளும் சேர்ந்து அழுது, ஜோசியரும் சேர்ந்து அழுது, எல்லாம் சேர்ந்து கும்பலாக சேர்ந்து அழுதுட்டு காசு கொடுத்துட்டு போவாங்க. அது மாதிரிலாம் ஜோசியம் சொல்லக்கூடாது. அதாவது கோடு ஓட்டு வச்சிடணும், ஜோசியருக்கும் கிளைண்ட்டுக்கும் கோடு ஓட்டு வச்சுக்கணும். கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன் நீயும் வரக்கூடாது. சரியா? அப்படி நின்றுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்மளும் சேர்ந்து தொப்புக்கடின்னு உள்ளே விழுந்துடக்கூடாது. அவங்க கஷ்டம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். சரியா? ஆனால் அந்த கஷ்டத்துக்குள்ளே நம்ம போய் உட்காந்து அதை தீர்க்க முடியாது. அதனால் அந்த டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக இருங்க. ஜோசியம் படிக்கிறதுங்கிறது வந்து அதாவது அதை ஒரு சுமையாக நினச்சி படிக்காமல் ஜாலியாக எடுத்துக்கிட்டு வச்சோம்னாக்க ரொம்ப நல்லா வரும். அடுத்து வந்து நிமித்தத்துக்கு எது புக்கு இருக்கான்னு சொல்லி ஒருத்தர் என்கிட்ட கமெண்டில் கேட்டிருந்தார். நிமித்தத்துக்குன்னு பெருசாக புக்கு இல்லை. அந்த மாதிரி பழைய புத்தகங்கள் நிமித்தத்துக்காக வாங்கி படிச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதில் இருக்கிறது எந்த விதத்துலேயும் நமக்கு யூஸ் ஆகாது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா, நீங்கள் எங்காவது போகும்போது நரி வலம் போனால் உடும்பு இடம் போனால் அப்படின்னு எழுதி வச்சுருப்பான். உடும்பு எப்படி இருக்கும்னு தெரியுமா நமக்கு? நரியெலாம் நம்ம எங்கே பஸ் ஸ்டாண்டு போகல பக்கத்தில் நிறையா போய்கிட்டு இருக்குது.
அதனால் அதெல்லாம் அதே மாதிரி ஆந்தை சீரல் பலன் அப்படிமா, ஆந்தையவே நம்ம பார்த்து நாளாயிருக்கும், மாதக்கணக்காயிருக்கும். அதனால் இன்றைக்கி இருக்க ப்ராக்டிக்கல் சம்மந்தப்பட்ட இதில் வந்து ஒரு நிமித்தம் சம்மந்தமாக ஒரு நூல் நம்மளே போடலாம். அது ஃப்யூச்சரில் இறையருள் துணைன்னு இருக்கட்டும். அதே மாதிரி அவங்க ஐயா பெரியவங்க 2 பேரும் துணை நிற்கட்டும், அப்போ தான் பண்ண முடியும் போல் இருக்குது. அதனால் அவங்க தான் பண்ணணும். அந்த நிமித்தம் தொடர்பான நூலை இன்னும் அடுத்து நம்ம கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோங்கிற ஒரு வார்த்தையோடு மீண்டும் இந்த குரு பூர்ணிமாவுக்கு வந்து எல்லாரையும் ஆசீர்வதித்த எல்லோருக்கும், நல்லா கவனிங்க, எல்லாரும் குரு, எல்லாரையும் ஆசீர்வதித்த எல்லோருக்கும் நன்றி சொல்லி இந்த விழா மீண்டும் மற்ற நிகழ்ச்சிகளும் இனிதே நடைபெற இருக்குது. எல்லாத்தையும் வெயிட் பண்ணி நம்ம இருந்து பார்த்துட்டு கலந்துட்டு போகலாம். அடுத்த குரு பூர்ணிமா நீங்கள் வரையில் நிச்சயமாக எல்லோரும் ஒரு நல்ல பொசிஷனில் வளர்ந்துருக்கணும்னு சொல்லி இறைவனை வேண்டி நமது நண்பர்கள் அனைவரும் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.